இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து RxJSல இருக்கிற ஆப்ரேட்டரில் ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டர் ரெடியூஸ். ஸோ இந்த ரெடியூஸ் ஆப்ரேட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் RxJS யூஸ் பண்ணி அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரெடியூஸும் ஒன் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் அரே மெத்தடில் இருக்கிற ஒரு மெத்தட் தான். ஸோ இப்போ நம்ம மெத்தடை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். மெத்தட்னா என்ன, அதுலேயே உங்களுக்கு மீனிங் இருக்குது, ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ அரேவாக இருக்கிற அரேவை ரெடியூஸ் பண்ணும் ஒன் வேல்யூவாக. அது வந்து வேல்யூவாக ரெடியூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங்காக ரெடியூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டாக ரெடியூஸ் பண்ணலாம். ஆனால் அது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரே ஒரு வேல்யூ அண்ட் ஒரே ஒரு நம்பர், இந்த மாதிரி நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும் நம்ம அரே யூஸ் பண்ணி. அதுக்காக தான் நம்ம ரெடியூஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சின்டெக்ஸ் பார்த்துப்போம். சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அரே டாட் ரெடியூஸ், உங்களோட ஃபங்க்ஷன், அதோட இனிஷியல் வேல்யூஸ், இதை தான் நம்ம கொடுப்போம். இன்னும் டீட்டெயிலாக இந்த சின்டெக்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த சின்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 4 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம் இந்த ரெடியூஸ் மெத்தடில். ஸோ அந்த 4ஓட பேரம்ஸ் என்னென்ன அப்படின்னா, என்னென்ன வந்து நம்ம பேரம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம்னா, அக்குமுலேட்டர், கரண்ட் வேல்யூ, இண்டெக்ஸ் அண்ட் அரே. அக்குமுலேட்டர்னா என்ன அப்படின்னா இனிஷியல் வேல்யூ, அது ப்ரீவியஸ் வேல்யூன்னு நம்ம சொல்லலாம், இனிஷியல் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ அந்த இனிஷியல் வேல்யூவை எப்படி செட் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் என்னென்ன நாள் வந்து பேரம்ஸ் அதை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அக்குமுலேட்டர், கரண்ட் வேல்யூ, இண்டெக்ஸ், அரே. ஓகே, கால் ரெடியூஸ்னா சிம்பிளாக சொல்லணும்னா அரேவை சிங்கிளாக மாற்றுறது தான் ரெடியூஸ். ஸோ இந்த ரெடியூஸ் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அரே இருக்குது, 1 2 3 4 இருக்குது. நான் இது எல்லாத்தையும் சம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா 1 + 2 + 3 + 4. அப்போ என்ன ஆகும், நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், அப்ளை பண்ணி அதை சிங்கிள் எலமெண்ட்டாக மாற்றுறது தான் ரெடியூஸ் மெத்தட். இன்னும் நம்ம எக்ஸாம்பிளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டீட்டெயிலாக புரியும் ரெடியூஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரெடியூஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நம்பர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த நம்பர்ஸ்க்கு நான் என்ன கொடுக்குறேன், 1, 2, 3, 4, 5ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். இந்த அரேவை எல்லாத்தையும் சம் பண்ணி ஒரு வேல்யூவாக கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ரெடியூஸ் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ரெடியூஸ் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம், லெட் ரெடியூஸ் சம் நம்பர்னு கொடுத்துக்கலாம், சம் நம்பர் அப்படின்னு நான் பேர் கொடுத்துக்கிறேன் என்னோடய வேரியபிளுக்கு. கொடுத்துட்டு இந்த அரேவை நம்ம இங்கே கொடுக்கணும். இந்த அரேவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அரேவோட வேரியபிள் நேம் இங்கே கொடுக்கணும். நம்ம ரெடியூஸ் பண்ணி சிங்கிள் வேல்யூவாக்க போகிறோம். அப்போ நம்பர் டாட் ரெடியூஸ். இப்போ நீங்கள் இந்த ரெடியூஸில் இங்கே வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இது காமிக்கும். என்ன காமிக்கும் அப்படின்னா, ரெடியூஸில் என்னென்ன பேரம் பாஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அக்குமுலேட்டர் தான் ப்ரீவியஸ் வேல்யூ, கரண்ட் வேல்யூன்றது ஒவ்வொரு ஐட்டம், தட் மீன்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட், அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் 1 2 3 அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அது என்ன பண்ணும், லூப் பண்ணுறது. கரண்ட் இண்டெக்ஸ்னால் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பர். நான் ப்ரீவியஸாக சொன்ன மேப்புக்கு இருக்க மாதிரி தான் இண்டெக்ஸ் நம்பர், அதே மாதிரி அரே. ஸோ நம்ம இதில் வந்து இந்த 4மே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த 2 மட்டும் கண்டிப்பாக கொடுக்கணும். ப்ரீவியஸ் வேல்யூ, கரண்ட் வேல்யூ நம்மளுக்கு மேண்டேட்ரி. இண்டெக்ஸ் நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம். அரேனா நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 ப்ரீவியஸ் வேல்யூவையும், தட் மீன்ஸ் அக்குமுலேட்டர் வேல்யூவையும், கரண்ட் வேல்யூ மட்டும் யூஸ் பண்ணலாம். கரண்ட் வேல்யூன்றது எலமெண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் அக்குமுலேட்டர்னே கொடுக்குறேன், பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் கொஷின் கேட்கும் போது கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அண்ட் ரிமெம்பராக இருக்கும். அக்குமுலேட்டர்னால் என்னது, இனிஷியல் வேல்யூஸ். இனிஷியல் வேல்யூ நம்ம இன்னும் செட் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட், இந்த நம்பர்லேருந்து வர எலமெண்ட், அதை நான் ஐட்டம்னு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம என்ன வேல்யூ, என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். பட் இங்கே வர வேல்யூ வந்து ப்ரீவியஸ் வேல்யூவாகவும் எலமெண்ட் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி கொடுக்கக்கூடாது. ரெடியூஸ்க்குள்ளே ஃபஸ்ட் என்ன பண்ணால் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ரெடியூஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன் கொடுத்துக்கணும். இது நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அக்குமுலேட்டாக தென் ஐட்டம்னு நான் கொடுத்துக்கிறேன். தென் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணால் இது கண்டிப்பாக என்ன இருக்கணும், ரிட்டர்ன் இருக்கணும். ஸோ இந்த ரிட்டர்னில் நான் என்ன பண்ண போகிறேன்,
இந்த ரிட்டனுக்கு முன்னாடி நான் அக்குமுலேட்டருக்கு இனிஷியல், தட் மீன்ஸ் இனிஷியல் வேல்யூவை 0ன்னு வைக்கிறேன். இது இனிஷியல் வேல்யூ, இதுதான் இனிஷியல் வேல்யூ அண்ட் ப்ரீவியஸ் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். இந்த இனிஷியல் வேல்யூக்கு நீங்கள் ஏதாவது வேல்யூ வந்து முன்னாடியே கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது இங்கே தான் கொடுக்கணும். வேல்யூவாக இருந்தால் வேல்யூவாக கொடுக்கணும், இல்லைனா ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். ஆப்ஜெக்டாக இருந்தால் ஆப்ஜெக்டாக கொடுக்கணும். நான் கண்டிப்பாக ஆப்ஜெக்டில் ஒரு எக்ஸாம்பிள் போட்டுப்பேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ நான் வந்து வெறும் வேல்யூ தான் பண்ண போகிறேன். சம் ஆஃப் த நம்பர்னால் வேல்யூ தான். ஸோ என்னோடய அக்குமுலேட்டரில் என்ன இருக்கும், 0 தான் நான் இருக்குது, 0 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் என்ன பண்ணும், 0 ப்ளஸ் ஐட்டம். அப்போது இங்கே என்ன நடக்கும், நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ளை ஆகும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஃபஸ்ட் என்ன பண்ணும், 1 எடுத்துகிட்டு உள்ளே வரும். என்ன இருக்கும், இங்கே 0 இருக்கும். ஸோ 0 + 1 1 ஆகும். இப்போ அக்குமுலேட்டரில் என்ன சேவ் ஆகிருக்கும், 1ன்னு சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 உள்ளே வரும். 2 உள்ளே வரும்போது நம்மளுக்கு இப்போ அக்குமுலேட்டர் வேல்யூவில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஏன்னா 1 வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கனால 1 இருக்குது. இப்போ 2 வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், 3 ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நம்மள்ட்ட 3 இருக்குது அக்குமுலேட்டர் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், இந்த 3 உள்ளே வரும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், 6 ஆகும். ஸோ இப்படி தான் இது லூப் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதை போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்சோலில் பார்ப்போம் உங்களுக்கு சம்மாய் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ console.log.sum number இங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ரெடியூஸ் ஃபங்க்ஷன்னு போடுறேன். ஃபங்க்ஷன் சம் அப்படின்னு கன்சோலில் போட்டுக்கிறேன். கன்சோலில் கொடுக்கறலாம் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். த சேம் நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை நார்மல் ஃபங்க்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம், அரே ஃபங்க்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். நான் இதை அரே ஃபங்க்ஷன்லேயும் உங்களுக்கு யூஸ் பண்ணி ரெண்டோட அவுட்புட்டையும் சேம் டைமில் காமிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 1ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை வேறு வேரியபிள் நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆரோ மார்க். ஸோ இது ஆரோ ஃபங்க்ஷன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் அதை விட இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ரெடியூசரில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், எப்படி அரேவை ஒரு சிங்கிள் வேல்யூவாக நம்ம ரெடியூஸ் யூஸ் பண்ணி மாற்றுறோம் அப்படின்றது. எந்த மாதிரி இடத்துக்குலாம் ரெடியூஸ் யூஸ் ஆகும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னா, சம் பண்ணணும், ஒரு அரேயில் இருக்க மொத்த வேல்யூ சம் பண்ணணும், இல்லை நான் அரேயில் இருக்கிற சம் வேல்யூஸை கவுண்ட் பண்ணணும் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரெடியூஸ். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா இது வந்து இந்த அரேவை வந்து சிங்கிளாக மாற்றுறதுக்கு தான் ரெடியூஸ். ஸோ மேலே எந்த யூஸ்க்கும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரெடியூஸை யூஸ் பண்ணணும். இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரௌசரில் வந்து நம்ம அப்ளிகேஷனை பார்த்தோன்னா என்ன இருக்குது, ரெடியூஸ் ஃபங்க்ஷன் சம் 15. ஸோ ரெடியூஸ் ஃபங்க்ஷன் சம் 15. ஸோ இப்படி தான் ரெடியூஸ் ஒர்க் ஆகும். நான் ரெடியூஸில் இன்னொரு எக்ஸாம்பிள், ஆப்ஜெக்ட் எப்படி ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்ப்போம். ஸோ ஆப்ஜெக்டாக ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் எப்படி ரெடியூசர் வச்சு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் போடுறேன். நீங்கள் நிறையா விதமான எக்ஸாம்பிள்ஸை நெட்டில் ட்ரை பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ரை பண்ணி பார்க்க தான் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம படிக்கிறது வந்து ரிமெம்பர் இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு லெட் டூப்ளிகேட் நம்பர்னு ஒரு டூப்ளிகேட் லிஸ்ட்டுன்னு ஒன்று நான் ரெடி பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா 1, 2, 2, 3, 4, 3, 5, 4. ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரி 5 இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணணும், 1 எத்தனை இருக்குது, 2 எத்தனை இருக்குது, 3 எத்தனை இருக்குது, 4 எத்தனை இருக்குதுன்னு எனக்கு கவுண்ட் வேணும். ஸோ நான் ரெடியூஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்குள்ளே எனக்கு இந்த கவுண்ட் வேணும். அது எப்படி போடலாம், இப்போது நம்ம ரெடியூசர் லிஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். ரெடியூசர் லிஸ்ட் அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய அரே எடுத்துக்கிறது என்னது, டூப்ளிகேட் லிஸ்ட் டாட் ரெடியூஸ். இந்த ரெடியூஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ சேம் சின்டெக்ஸ் தான். இதுக்குள்ளே நான் ஆப்ஜெக்ட்டுன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், நான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம், கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறனால நான் ஆப்ஜெக்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஐட்டம் நான் ஆரோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷன் வேணால் நார்மல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இனிஷியல் வேல்யூ நம்ம செட் பண்ணோம் இல்லையா, ஆப்ஜெக்டோட தட் மீன்ஸ் அக்குமுலேட்டர். இந்த அக்குமுலேட்டர் வேல்யூ நம்ம இனிஷியலாக செட் பண்ணணும். நான் என்னவா எடுக்க போகிறேன், சிங்கிள் வேல்யூவாக எடுக்க போகிறேன்னா, இல்லைனா நான் ஸ்ட்ரிங்காக எடுக்க போகிறேன்னா, ஆப்ஜெக்டாக எடுக்க போகிறேன்னா, நான் இப்போ ஆப்ஜெக்டாக எடுக்க போகிறேன், சிங்கிள் ஆப்ஜெக்டாக எடுக்க போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் நம்ம
லாஜிக் எழுத போகிறோம். எப்படி ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு எம்டியாக தான் இருக்குது. ஸோ எம்டியாக இருக்கிற ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணுவோம்? நாட் ஈக்குவல் டு எனக்கு ஆப்ஜெக்டில் என்ன இருக்கக்கூடாது, இந்த ஐட்டம் ஆல்ரெடி செட் ஆகிருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும் நான் என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்டோட ஐட்டம்க்கு நான் என்ன பண்ணுறேன், தட் மீன்ஸ் இப்போ 1ன்னு வருதுன்னா இந்த 1 ஆல்ரெடி இதில் செட் ஆகிருக்கா இந்த ஆப்ஜெக்ட்லன்னு பார்ப்போம். இல்லைன்றப்போ அந்த 1க்கு நான் என்ன பண்ணுறேன், 1ன்னு செட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட் டைம் அதுக்கு நான் செட் பண்ணுறேன் கவுண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் எல்ஸ், ஒரு வேளை ஆல்ரெடி அந்த 1 வந்து கவுண்ட் வந்து ஆல்ரெடி 1 வந்து ஏதாவது கவுண்டில் இருக்குது அப்படின்னா இது என்ன ஆகாது, இந்த எல்ஸ்குள்ளே வந்து என்ன ஆகும், ஆப்ஜெக்ட்டு டாட் ஐட்டம் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். அப்படின்னா என்ன ஆகும், கவுண்ட் வந்து நெக்ஸ்ட் கவுண்ட் வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆகும். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிட்டர்ன் பண்ணணும், நம்ம ஆப்ஜெக்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதோட வேல்யூ எப்படி செட் ஆகிருக்கு நம்ம ப்ரௌசரில் போய் பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்சால் போட்டுக்கலாம். console.log இந்த ரெடியூஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் காப்பி பண்ணி ரெடியூஸ் லிஸ்ட்டுனே போட்டுக்கோங்க. ஸோ இதை போய் நம்ம இப்போ ப்ரௌசரில் பார்ப்போம், சேவ் பண்ணிப்போம், இந்த எரர் இப்போ வராது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், இந்த லிஸ்ட் எடுத்திருக்கோம். டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தால் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் பார்ப்போம். நல்லா பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெடியூஸ் லிஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கா, 1 தான் இருந்துச்சு, 2 2 இருக்குது, 3 2 இருக்குது, 4 2 இருக்குது, 5 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம ரெடியூஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த சேம் ரெடியூஸ் யூஸ் பண்ணி RxJS ஆப்ரேட்டரில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். அதுதான் ஃபைனல் ஸ்டெப். இப்போ நம்ம பண்ணதே வந்து இந்த டூப்ளிகேட் விட்டுருங்க, இந்த சம் ஆஃப் நம்பரை எப்படி RxJSல பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டூப்ளிகேட்டை அதே RxJS மூலமாக. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், க்ரியேஷன் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு தேவைப்போதும், அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஆஃப். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேட்டரில் என்ன பண்ணிக்கணும், ரெடியூஸ் ஆப்ரேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, நான் இந்த ஆப்ரேட்டரில் ரெடியூஸ் ஆப்ரேட்டர் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், க்ரியேஷன் ஆப்ரேட்டர் ஆஃப் தேவைப்படும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் கான்ஸ்டன்ட் ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன், நம் அப்படின்னு. இதுக்கு வந்து ஆஃப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆஃப்குள்ளே நம்ம கொடுக்குற நம்பர் அப்சர்வபிளில் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கும், இட்ரேட்டட் பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அரேனா அரேவாக இட்ரேட் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்காக அது இட்ரேட் பண்ணிக்கும், இட்ரேட்டர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடும். ஸோ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், 1, 2, 3, 4, 5. ஸோ இது அப்சர்வபிள் ஒர்க் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கும். பேக்ரவுண்டில் 1 2 3 4 அரேனா அப்சர்வபிளில் எடுத்துக்கோ நம்ம ஆஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் அப்சர்வபிள் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட் ரெடியூஸ் OBSன்னு கொடுத்துக்கலாம். நேம் உங்களுக்கு என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த நம் கொடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், பைப் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் பைப் ஆப்ரேட்டர். பைப்புக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், ரெடியூஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெடியூஸ்க்குள்ளே என்ன பண்ண போகிறோம், இந்த சேம் நம்மளுக்கு அதே தான் ஆப்ஜெக்ட், நான் அக்குமுலேட்னு யூஸ் பண்ணிக்கிறேன், அக்குமுலேட் டாட் ஐட்டம். ஓகேவா, இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் இதை தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். எதை பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், இதே லாஜிக் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதே லாஜிக் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே ரெடியூசருக்கு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 0ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், 0 செட் ஆகிருக்கும். ஓகேவா, இதுக்கு 0ன்னு வேல்யூ செட் ஆகிருக்கும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், அப்சர்வபிள் மூலமாக பண்ணணும். ஸோ இப்போ இந்த அப்சர்வபிள் எப்படி கால் பண்ணுவோம், ரெடியூஸ் OBS டாட் சப்ஸ்கிரைப் டாட் எக்ஸ். நீங்கள் கொஞ்சம் பெரிய எக்ஸாம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். இப்போ என்னோட அப்சர்வல் சம் நம்மன்னு கொடுக்குறேன், இதில் நான் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு சம்மாக எல்லா வேல்யூஸும் வந்திருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், நம் பைப் ஆப்ரேட்டருக்குள்ளே ரெடியூஸ் ஆப்ரேட்டர், ஸோ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், க்ரியேஷன் ஆப்ரேட்டர் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஒவ்வொரு டைமும் அந்த ஆப்ரேட்டர் டைப் சொல்கிறேன்னா உங்களுக்கு ரிமெம்பர் ஆகணும்னு தான்.
ஸோ இது எப்படி வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிருக்கும், நம்மளுக்கு இப்படி தான் ஒர்க் ஆகிருக்கும். 1 2 3 4ன்னு அரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அது அப்சர்வபிளுக்கு ஏற்ற மாதிரி அது கன்வெர்ட் பண்ணிக்கும் ஆஃப்ன்ற கிரியேஷன் ஆப்ரேட்டர். ஸோ ரெடியூஸ் நம்ம சொன்ன அதே சின்டெக்ஸ் தான், ஆனால் அது பைப்புக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ நம்ம ரிட்டர்னில் என்ன பண்ணுறோம், த சேம் லாஜிக் தான் யூஸ் பண்ணுறோம் சம் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும். அப்ளை ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும், சம் பண்ணி வேல்யூஸை அப்சர்வபிளில் வச்சுருக்கோம். அந்த அப்சர்வபிளை நம்ம எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் ரெடியூசர் எப்படி உங்களுக்கு சிங்கிள் வேல்யூ தருதுன்னு பார்த்தோம். இப்போ போய் ப்ரௌசரில் பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு. பாருங்கள், அப்சர்வபிளில் நம்மளுக்கு சேம் ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ரெடியூஸ்னால் என்ன, அந்த ரெடியூஸை அப்சர்வபிளில் எப்படி யூஸ் பண்ணுறது RxJSல அப்படின்றது கிளியராக வியூ தெரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஆப்ரேட்டரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.